மாவட்டம் வடுகப்பட்டி கிராமத்தில் உள்ள 3 கண்மாய்கள் 30 ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் இருப்பதால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. புதர் மண்டி நீர் இருந்ததற்கான எந்த அடையாளமும் இல்லாமல் காணப்படும் இந்த இடம் ஒரு கண்மாய். சிவகங்கை மாவட்டம் வடுகப்பட்டி கிராமத்தில் முக்கிய நீர் ஆதாரமாக திகழ்ந்த 3 கண்மாய்கள் கடந்த 30 ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் இருப்பதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இதனால் நிலத்தடி நீர் குறைந்து வடுகப்பட்டி உள்ளிட்ட 5 கிராமங்களில் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். 20 ஏக்கருக்கு மேலே விவசாயம் பண்ண முடியாமல் கால்வாய்கள் ஒழுங்கான வறுத்து கால்வாய்கள் இல்லை, சீமக்கருவில் மண்டி போடக்கு மேடுகள் இருக்குது, ஆக்கிரமிப்புகள் நிறையா இருக்குது. இந்த அடப்புக்கெல்லாம் இருந்தனால கம்மாயில் ஒழுங்கான பாசனம் வர்றதில்லை. 3 முறை உடப்பு உடச்சி போயிருக்கு. அதை அடைச்சதா சொல்லி அதுக்கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் அடைச்சதா எங்களுக்கு இல்லை, எந்த இதுவும் கிடையாது. ஆனால் கட்சிக்காரங்க வந்து ரெண்டு பார்ட்டியாக பிரிஞ்சுக்கிட்டு யாருமே கான்ட்ராக்ட் எடுக்க முடியாத அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எத்தனை தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்தும் யாரும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. இதனால் நிறைய பேர் இங்கே ஊரில் இருந்து எல்லாம் பிழைப்புக்காக திருச்சி, கோயம்புத்தூர், சென்னைக்கு எல்லாம் நிறைய பேர் குடும்பத்தோடு போயிட்டாங்க. பெரிய பிரச்சனையாக இருக்குது. 3 கண்மாய்களும் நெற்குப்பை மற்றும் திருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றிய எல்லையில் இருப்பதால் யார் தூர்வாருவது என்ற சிக்கல் நீடிப்பதாக கூறப்படுகிறது. 2 ஊராட்சிகளுக்கும் உட்பட்ட அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதில் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஆடு மாடு தண்ணி குடிக்க கூட வழி இல்லை, வெள்ளாமை விளைச்சலும் இல்லை, விவசாயம் பண்ணவே முடியல, பாதையில் போக வரக்கூட முடியாமல் இருக்குது. ஆடு மாட்டுக்கும் தண்ணி கிடையாது. திருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு பிடிஓவுக்கு நாங்கள் என்ன தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டேன் பதில். அவர் பதில் வந்து நெற்குப்பை பேரூராட்சிக்கு தான் பதில் கொடுத்துருக்கு, அவங்களுக்கு தான் அந்த உரிமைன்னு சொல்கிறாரு. நெற்குப்பை பேரூராட்சியை சேர்ந்த தனி அலுவலர் என்ன சொல்கிறாருன்னா பிடிஓவுக்கு தான் அந்த உரிமைன்னு அவர் லெட்டர் கொடுக்குறாரு. இது என்ன குறைந்தல நீர் ஆதாரங்கள் இல்லை. ஆனால் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் மலர்விழியை தொடர்பு கொண்டு கேட்டதற்கு வடுகப்பட்டி கிராம மக்கள் நேரடியாக மனு அளித்தால் 10 நாட்களுக்குள் கண்மாய் தூர்வார நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக சிவகங்கை செய்தியாளர் நாசர். சிவகங்கை மாவட்டம் வடுகப்பட்டி கிராமத்தில் உள்ள 3 கண்மாய்கள் நெற்குப்பை மற்றும் திருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் எழுந்துள்ள எல்லை பிரச்சினையால் கடந்த 30 ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் உள்ளது. இதனால் வாழ்வாதாரம் இழந்து தொழில் வாய்ப்புகளை தேடி அண்டை மாவட்டங்களுக்கு பெரும்பாலானவர்கள் இடம்பெயர்ந்து விட்டதாக கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக செய்தியாளர் நாசரிடம் விரிவாக பேசுவோம். நாசர், ஒரே கிராமத்துல 3 கண்மாய்கள் தூர்வாரப்படாம இருக்கு. இதனால பொதுமக்கள் என்னென்ன இன்னல்களை சந்திக்கிறாங்க? கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக தூர்வாரப்படலன்னு சொல்லிட்டு அந்த கிராம மக்கள் நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க. நாம போய் அந்த இடத்த பார்க்கும்போது அந்த இடத்துல அதாவது கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலாகவே தூர்வாரப்படாம அந்த கண்மாய்கள் இருக்கிற நிலைமையை நம்ம பார்த்தோம். இப்ப வந்து இந்த கண்மாய் வந்து வடுகப்பட்டிங்கிற ஊர்ல வந்து இந்த வடுகப்பட்டி ஊர் எங்க இருக்கு அப்படின்னா பேரூராட்சி வந்து நெற்குப்பை பேரூராட்சியும் ஊராட்சி ஒன்றியம் வந்து திருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு நடுவுல இருக்குது. இது குறித்து அந்த பொதுமக்கள் போய் மனுகளுக்கு போகும்போதெல்லாம் நெற்குப்பை பேரூராட்சியில கேட்டா இந்த கண்மாய்கள் பராமரிப்பு எல்லாமே ஊராட்சி ஒன்றிய திருப்பத்தூர்ல தான் சொல்றாங்க. திருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றியத்துல போய் கேட்டா அங்க நெற்குப்பை பேரூராட்சியில வருது, அதனால இதை நாங்க தூர்வார முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனையில கிட்டத்தட்ட 30 வருடமா சிக்கி வைக்கின்ற மக்கள் வந்து 3 கலெக்டரேட்ட வந்து உங்க மனு கொடுத்திருக்காங்க. முதல்ல சித்திக் என்ற கலெக்டர் இருக்கும்போது கொடுத்திருக்காங்க, ராஜாராமன் என்ற கலெக்டர் இருக்கும்போது கொடுத்திருக்காங்க. எல்லா கலெக்டர்களும் வந்து இந்த இடத்த வந்து பார்த்துட்டு போயுமே வந்து அவங்க வந்து பிடிஓ கிட்ட உத்தரவு போட முடியும். ஆனா பிடிஓ என்ன பண்றாங்கன்னா எல்லை காரணம் காமிச்சு இந்த இடத்துல வந்து நாங்க தூர்வார முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதனால இந்த பகுதி மக்கள் எல்லாருமே வாழ்வாதாரத்தை இழந்து விவசாயிகள் பாதிக்கப்பட்டு அவங்க பக்கத்து ஊர்களுக்கு பக்கத்து மாவட்டங்களுக்கு சென்று பிழைச்சிட்டு வர்றாங்க. பத்மபிரியா. நாசர், இந்த தொகுதிக்குன்னு ஒரு கவுன்சிலரோ இல்ல ஏதாவது ஒரு அரசியல்வாதியோ எம்எல்ஏ யாராவது இந்த தொகுதிக்கு வந்து பொறுப்பெடுத்து அவங்களுடைய சொந்த முயற்சியில இந்த வேலைகளை எடுத்து செய்யலாமே, அது குறித்து நீங்க ஏதாவது விவரங்கள் கேட்டீங்களா? அதாவது இந்த தொகுதி வந்து கிட்டத்தட்ட அதாவது பெரிய கருப்பன் போன திமுக
மினிஸ்டர்ல வந்து இவர் வந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தாரு. அவர் வந்து பல காரியங்கள் செஞ்சிருக்கிறாரு. இந்த ஊர் மக்கள் பெரிய கருப்பன் அவர்கிட்ட போய் இதை பத்தி முறையிட்டு இருக்காங்க. அவரும் அவருடைய சார்பா வந்து கலெக்டர்கிட்டையும் சொல்லியிருக்காரு. ஆனா கலெக்டர் அதாவது மாவட்ட நிர்வாகத்தில் வர்றதுனால இது வந்து தனியாக தொகுதி பங்கீடுக்கு வழங்காம அவங்க வந்து கலெக்டரே வந்து இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொடுத்துறாங்க. ஆனா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இருந்து அவங்க பிடிஓவுக்கு ஃபார்வர்ட் பண்ணும்போது இந்த பிடிஓ வந்து என்ன சொல்றாரு அப்படின்னாக்க இது எங்க எல்லைய காரணம் காமிச்சு இவங்க வந்து அதை தள்ளி போட்டுட்டே வந்திருக்காங்க. அது பேரூராட்சி சொல்றாங்க கண்மாய் தூர்வாடுறது எங்களுடைய பணி கிடையாது, கண்மாய் மராமத்துனே ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துலதான் அந்த அலுவலர் இருக்காங்க, அதனால இது வந்து எங்களுக்கு சேராது அப்படின்னு அவங்க வந்து விவரமாக சொல்லியுமே இந்த பிடிஓ வந்து மறுத்துக்கிட்டு வர்றாங்க. இந்த ஊர் மக்கள் வந்து பிடிஓ மேலதான் புகார் சொல்றாங்க. பத்மபிரியா, இது ஒரு புறம் இருக்க வேலை வாய்ப்புகளை தேடி வடுகப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் வெளியேறி விட்டதாகவும் ஒரு புகார் கூறப்படுது. அதை பத்தி நீங்க என்ன விவரங்கள் சேகரிச்சிருக்கீங்க? அதாவது இவங்களுடைய நீர் ஆதாரம் தான் உங்களுடைய விவசாயங்கள் தான் உங்களுடைய வாழ்வாதாரமே. அந்த வாழ்வாதாரம் தேவையான அந்த முக்கியமான அந்த குடிநீர் தண்ணீர் பிரச்சனையே இவங்களுக்கு மிகப்பெரிய இந்த வாழ்வாதாரத்தை தேடி வெளியூர்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலை உருவாக்குனதா இந்த மக்கள் சொல்றாங்க. அதாவது இன்றைக்கு வரும் நாளைக்கு வரும் அப்படின்ட்டு எதிர்பார்ப்புட இருந்த இந்த மக்கள் வந்து எப்பவுமே வராது அப்படி என்னன்னா காரணங்கள் வந்து இந்த ஒரே ஊர் அப்படின்னாக்க எப்படியாவது செஞ்சு கொடுத்துருவாங்கிற நம்பிக்கையில இருப்பாங்க. ஆனா இரண்டு எல்லையை காமித்து அவர்கள் அதிகாரிகள் சொல்லும் பொழுது இவர்கள் இனிமேல் இந்த தூர் வாரப்படவே மாட்டாது, இனிமேல் நமக்கு வந்து நீராதாரம் கிடைக்காது என்ற சூழ்நிலை மனமாறித்தான் அவர்கள் வந்து இந்த ஊரை விட்டு வெளியில சென்று புலப்ப தேடி இருக்காங்க. பத்மபிரியா, நாசர், 3 கண்மாய்களை தூர்வாருவது குறித்து புகார் அளித்தால் உடனடியா தூர்வாரப்படும்னு மாவட்ட ஆட்சியர் இப்போ உறுதி அளிச்சிருக்காங்க. இது தொடர்பா பொதுமக்கள் மேற்கொண்டு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறாங்க? ஆமா, இதுவரையும் அவங்க வந்து 3 கலெக்டர்களும் வந்து தங்களுக்கு வந்து வேண்டிய உதவிகளை செஞ்சு தரலன்னு சொல்லிட்டு இப்ப உள்ள கலெக்டர் எல்லாமே விரைவா நடவடிக்கை எடுக்கிறாங்க கேள்விப்பட்டு அவங்கள்ட்ட கூட மனு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா முதல்ல பிடிஓ மூலியமா தான் போகணும் அப்படிங்கிறது அந்த பிடிஓ போய் பார்த்திருக்காங்க. இப்பொழுது தற்போது அவங்க நம்மளிடம் புகார் கூறியதுக்கு அப்புறம் நாம் வந்து மாவட்ட ஆட்சியர் மலைவிடம் தொடர்பு கொண்டு கேட்ட போது அந்த ஊர் மக்கள் ஏன் தகவல் உரிமை சட்டத்துக்கு தான் போறாங்க, என்கிட்ட வந்து நேரடியா மனு கொடுத்திருந்தா நான் 10 நாள்ல தூர்வாரத்துக்கு நடவடிக்கை எடுக்க ஒத்துவிட்டு இருப்பேன், அவங்களை வந்து என்னை வந்து பார்த்து கொடுக்க சொல்லுங்க, 10 நாளைக்குள்ள அந்த கண்மாயை தூர்வாரதுக்கு உடனடியாக உத்தரவு போட்டு சொல்லிட்டு உறுதி கொடுத்திருக்காங்க. பத்மபிரியா, திரும்ப இந்த பிடிஓ மேலேயே புகார் தெரிவிக்கிறதா, பொதுமக்கள் புகார் தெரிவிக்கிறதா சொல்றீங்க. இந்த பிடிஓ மேலேயே நடவடிக்கை எடுக்கலாம்னு கேட்டு கலெக்டர் கிட்ட அவங்க மனு கொடுக்கறதுக்கு ஏதாவது ஏற்பாடுகள் செய்யறாங்களா? அதாவது இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்துல கேட்டுட்டு நம்ம கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்துக்கே போயிருக்காங்க. அந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்துக்கு போகும்போது அதையும் வந்து லேட் பண்ணியிருக்காங்க அந்த பிடிஓ. அதாவது பிடிஓ வந்து கோட்டைமலைங்கிற ஒரு பிடிஓ, அவர் தான் வந்து நீண்ட காலமாகவே இதை வந்து தள்ளி போட்டிருக்காரு. அவர்கிட்ட விவரங்களை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கலெக்டர்கிட்ட போகலாம் அப்படிங்கிற முடிவுல தான் வந்து தகவல் அறிவு உரிமை சட்டத்துக்கே இவங்க வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப தகவல் அறிவு உரிமை சட்டத்தை வந்து அவங்க மறுபடியுமே கொடுத்த விவரம் என்னன்னா அந்த பேரூராட்சி தான் பார்க்கணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அந்த பேரூராட்சிக்கும் தகவல் அறிவு சட்டத்துல போயிட்டு கேட்கும்போது ஊராட்சி ஒன்றியம் தான் பார்க்கணும்னு சொன்னதுனால மக்கள் வந்து ஒரே சோகத்துல இருக்காங்க. பத்மபிரியா, சரி நாசர், இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை வந்து மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கிற அளவுக்கு இருக்கு அப்படின்னும் போது ஏதாவது அமைப்புகளோ அல்லது பொதுமக்களே நேரடியாக இந்த தூர்வாரும் விஷயத்துல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஊர் மக்களே சின்னமா வந்து அந்த மழை பெய்யும் பொழுதும் அந்த வரத்துகளை வந்து இவங்களே வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த வரத்துகளை தூர்வாரி இருக்காங்க. இருந்தாலும் அது வந்து மிகப்பெரிய ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால அவங்களால முழுமையா அதை செய்ய முடியல. பல்வேறு அமைப்புகள்ல அவங்க வந்து இதுவரையும் அவங்க நாடல. ஏன்னா அவங்க வந்து முழுமையா நம்பி இருந்தது அரசாங்கத்தை மட்டுமே. அந்த அரசாங்கத்தை நம்பி இருந்ததுனால இவங்க மற்றவங்கள்ட்ட எப்படி போய் கேட்கறது அப்படிங்கிற ஒரு பட்சத்துல அரசியல்வாதிகள், அதாவது 2-3 அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களே வந்து இதற்கு முட்டுக்கட்டையா இருந்ததுனால இவரால் அதை மீறி எதுவும் செய்ய முடியல. பத்மபிரியா, நாசர், இன்னொரு கேள்வி, தூர்வாரப்பட்டதுன்னா இந்த 3 கண்மாய்களும் தூர்வாரப்பட்டதுன்னா மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? இந்த ஊரை விட்டு வெளியேறினவங்க திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கட்டாயம் பத்மபிரியா, இந்த ஊர் மக்கள் அனைவருமே வந்து முழுமையான வாழ்வாதாரமாக நினைச்சுக்கிட்டு இருந்தது இந்த 3 கண்மாய்களை தான். இந்த 3 கண்மாய்களில் தண்ணி வந்ததுன்னா வெளியூர்ல போய் பழைக்க போறவங்க அங்கங்க போய் இப்ப பிசினஸ் பண்ணிட்டு அங்கங்க இருக்கிறவங்க எல்லாமே தன்னுடைய ஊர்ல வந்து விவசாயம், ஏன்னா இவங்க பூரா விவசாயிகள், இவங்களுடைய அடிப்படையே விவசாயம் தான். அந்த விவசாயத்தை அவங்க வந்து முழுமையா நம்பியும் அதை வந்து ஒரு தெய்வமாவே நினைச்சு வழிபட்டு வர்றாங்க. அதனால இந்த விவசாயிகள் வந்துருச்சு அப்படின்னா வெளியூர் சென்ற அந்த மக்கள் எல்லாமே தங்களுடைய ஊர்களுக்கு திரும்பி வர்றதுக்கான சூழ்நிலை கட்டாயம் உருவாகும்.